கர்த்தருடைய நித்திய நாமம் மகிமைப்படுவதாக. அருள் தொழில் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாய் இருக்கிறேன். என்னோடு கூட சங்கீதம் 115வது சங்கீதம் அதில் முதல் வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இந்த வேத வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது இதோடைய பின்னணி நாம் பார்க்கிறோம். பாபிலோன் தேசத்திலிருந்த யூத ஜனங்கள் தன் சொந்த தேசத்திற்கு வந்த பிறகு அவர்கள் இருதயத்திலிருந்து சொல்லக்கூடிய வேத வார்த்தை, அதாவது நாங்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து நாங்கள் விடுதலையாய் வந்தது எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய ஞானத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ஒருவேளை நாங்கள் நல்லவர்கள் என்பதனாலே அல்ல, இது முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபை, அவருடைய உண்மை, அதாவது அவருடைய அன்பினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை கிடைத்தது. பாருங்கள், அவர் அழகாய் சொல்கிறார், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் என்று அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல வெற்றிகள் இருக்கலாம். கல்வியிலே நாம் அநேக காரியங்களை வெற்றியோடு கூட முடித்திருக்கலாம், வேலை ஸ்தலங்களிலே வெற்றியோடு கூட முடித்திருக்கலாம், குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து போயிருக்கலாம். இப்படி பல காரியங்கள், நல்ல காரியங்கள் நாம் செய்திருக்கலாம். அது செய்து முடித்த பிறகு நாம் சொல்ல வேண்டிய காரியம், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, இந்த வார்த்தையின்படியே உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இங்க நம்முடைய சொந்த முயற்சினாலே நான் செய்தேன் என்று நாம் சொல்லாதபடி, இது தேவன் எனக்கு கொடுத்த பலத்தினாலே, தேவனுக்கு பிரியமா இருந்ததுனாலே, அவருடைய கிருபையினாலும் அவருடைய உண்மையினாலும் அவருடைய சத்தியத்தினாலும் எனக்கு இது வாய்க்கு பண்ணினார் என்ற அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு எதுவாய் இந்த வசனத்தை போல நாமும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது கூட பாருங்கள், 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலே 14-16 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலவும் அரதேசிகளும் பரதேசிகளுமா இருக்கிறோம், பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சகோதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. தாவீது சாலமோன் மூலமாக தேவாலயத்தை கட்டுவதற்கு தேவனுக்கு விருப்பம் இருந்ததை அறிந்தபோது அவர் சேர்த்து வைத்த எல்லா பொருளும், ஆண்டவரே, இது எங்களால் உண்டானதல்ல, உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்தது, உமக்கே நான் என்ன செய்கிறோம், அதை கொடுக்கிறோம், இதெல்லாம் நீர் கொடுத்தது. பாருங்க, எவ்வளவு ஒரு தாழ்மை. ஒரு ராஜாவா இருந்தாலும், தன் பொக்கிஷ சாலைகள் நிறைவாய் இருந்தாலும் கூட அவர் சொல்லக்கூடிய காரியம், அவர் கொடுத்தது, அவருக்கு கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய உன்னதமான பாக்கியம், எவ்வளவு உன்னதமான ஆவிக்குரிய பண்புகள். லூக்காவிலே வாசிக்கிறோம், லூக்கா 17ஆம் அதிகாரம் அதிலே 10வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் பாருங்கள், அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். நீங்கள் செய்த பணிகளை முடித்த பிறகு, இது நாங்கள் எங்கள் மேல் இருந்த கடமை, எங்களுடைய கடமைகளை செய்தோம், நாங்கள் அப்பிரோஜனம் உள்ள ஊழியக்காரர்கள். எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு வார்த்தை. இதைதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்க நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னைத்தானே அவர் உயர்த்தவில்லை. பிலிப்பியரிலே நாம் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலாக நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாவானவர் குமாரனை உயர்த்தினார். குமாரன் தன்னைத்தானே இங்கும் என்ன செய்யவில்லை, அவர் உயர்த்தி கொள்ளவில்லை. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே கூட நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, லாசருவை உயிர் தழ வைக்கக்கூடிய அந்த சம்பவத்திலே கூட வேதத்திலே பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்பொழுது நமக்கு எவ்வளவு ஒரு முன்மாதிரியாக அவர் அங்க பேசியிருக்கிறார்.
யோவான் 11ஆம் அதிகாரம் அதில் 41வது வசனத்துல பிற்பகுதியில, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரம் இருந்த போதிலும் பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே பிதாவை உயர்த்தி அவர் நாம மகிமைக்கேதுவாய் செயல்பட்டார், பேசினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சொந்த பலத்தினால் அல்ல, நம்முடைய சொந்த ஞானத்தினால் அல்ல, ஒருவேளை நம்முடைய பெருமைக்காக அல்ல, தேவன் நாம மகிமைக்கு எதுவாக நாம் பேசவும் செயல்படவும் அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆகிய சங்கீதத்தை போல எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் உங்களுடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் என்று சொல்லி நாமும் சொல்லும் பொழுது தேவன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதில 29வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அதனால இந்த வேத வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, நாம் கர்த்தருக்கு முன்பாக நல்ல காரியங்களை செய்தாலும் மேன்மை பாராட்ட இடமில்லை. எல்லா துதியும் மகிமையும் தேவனுக்கே உரியது, அவர் கொடுத்தது, அவருக்காய் செய்கிறோம். இப்படிப்பட்ட பண்போடு கூட கர்த்தரை உயர்த்தி நாம் வாழ்வோம். பரலோகம் மகிமைப்படட்டும். உங்கள் மூலமாய் தேவன் வைத்திருக்கிற செயல்கள் என்பதை உணர்ந்து நாம் அவருக்கு மகிமைக்காக செயல்படுவோம். தேவனாம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில இப்படியாக நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு அவருடைய நாமத்துக்கு ஏதுவாக வாழ நமக்கு உதவி செய்வாராக.